மும்பை போலீஸ் உதவி எண்ணில் பிரதமர் மோடிக்கு வந்த கொலை மிரட்டல். பிரதமர் மோடியை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக எச்சரிக்கை வந்ததால் பரபரப்பு. விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை உறுதி செய்தது டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பாயம். மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. மகாராஷ்டிரா கூட்டணிகள் அமைச்சர்களை தேர்வு செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. முக்கிய இலாக்காக்களை கூட்டணி கட்சிகள் கேட்டு நெருக்கடி. டெல்லி வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்ய பாஜக முயற்சி. வாக்காளர்கள் பெயர்களை நீக்க முயற்சிப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் டிசம்பர் 12ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் போன்றவற்றை மத்திய குழுவினர் ஆய்வு. சேத விவரங்கள் மாவட்ட ஆட்சியர் மத்திய குழுவினருக்கு விளக்கினார். மணிப்பூர் விவகாரத்தோடு வேங்கை வயல் சம்பவத்தை சேர்த்து பேசுவது அறியாமை. ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து திருமாவளவன் முடிவு எடுப்பார் என கனிமொழி பேட்டி. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் சேவைகள் நாளை முதல் மாற்றம். கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கியதில் உயிரிழந்த பாகனின் மனைவிக்கு அரசு வேலை. பணி யானையை நேரில் சென்று கனிமொழி எம்பி வழங்கினார். நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா பணியிடை நீக்கம். உதகை நகராட்சி ஆணையராக இருந்தபோது 11 லட்சம் ரூபாய் பணத்துடன் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் பிடிபட்டவர் பாஷா. ஜிஎஸ்டி வரியை அதிகரித்து மக்களை வாட்டி வதைக்கிறது பாஜக அரசு. பணம் திரட்டுவதில் அதிக அக்கறை காட்டுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் தோல்வி. பொதுமக்களின் போராட்டம் இனி வலுவடையும் என தகவல். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி விறுவிறுப்பு. குகேஷ் லிரன் மோதிய 10வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிந்தது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் யூபி யோதாஸ் அணி வாகை சூடியது. புனேரி பல்டனை வீழ்த்தி யூபி யோதாஸ் த்ரில் வெற்றி.